வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மொத்தமாகவே பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம 1 கப் வெள்ளை அவல் எடுத்துக்கலாம். இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கணும், அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. கை விடாமல் ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தாலே இது ரெடி ஆகிடும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் பொறுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரவையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. அப்போ தான் இது வெந்து வரும். டக்குன்னு நிறையா சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பவுடராக தெரியாமல் நல்லா கலந்து வரணும். நிறையாவும் சேர்த்துடக்கூடாது, கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. எல்லாம் சேர்ந்து வர மாதிரி இதில் தெளித்து சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா ஆறி இருக்கும். கையால் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. கட்டியாக இருக்கிறதெல்லாம் உதுத்து விட்டுடலாம். 1-2 அந்த மாதிரி கையில் மாட்டோம். அது எல்லாமே உதுத்துருங்க. இப்போ இது கூட 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜாகரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் அதான் சேர்த்துருக்கேன். அதோட 1/2 கப் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கப் அவலுக்கு 1/2 கப் நாட்டு சர்க்கரை கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட அவல் புட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். நம்மளுக்கும் வேலை ரொம்ப கம்மி, ஈஸியாகவே முடிஞ்சிடும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.